Question number 8, subdivision 4. Y minus 2 the whole square by 25 minus x plus 1 the whole square by 16 is equal to 1. So given equation first conic oda general format oda na equate பண்ணனும். So general format ax square plus bxy plus cy square plus dx plus ey plus f is equal to 0. So இதில் x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அதான் ஏன்னு எடுப்போம், xyயோட கோஎஃபிஷியண்ட்டை பின்னு எடுப்போம், y ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டை c அப்படின்னு எடுப்போம். x y f z அதோட கான்ஸ்டன்ட் டேர்ம் இதெல்லாம் இல்லை. ஸோ x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a. ஸோ இங்கே தான் x ஸ்கொயர் வரும். ஸோ மைனஸ் therefore a is equal to minus 1/16. இதுதான் x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். b is equal to 0 because இங்கே xy கோஎஃபிஷியண்ட்டே இல்லை. c is equal to இங்கே தான் y square வரும். So c is equal to 1/25. So now we have to find b square minus 4ac is equal to b square na 0 square minus 4, a value minus 1/16, c value 1/25 which is equal to இங்கே 0 தான் வரும். So minus minus plus ஆகிடும் plus 4/16 into 25 பாசிட்டிவாக இருக்கிறதுனால it must be greater than 0. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, therefore b square minus 4ac is greater than 0. greater than 0 அப்படின்னாலே given equation represent a hyperbola. ஸோ given equation வந்து என்ன டைப் ஆஃப் conic அப்படிங்கிறத ஃபஸ்ட் நாம் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் given equation எழுதுகிறோம். given equation is y minus 2 the whole square by 25 minus x plus 1 the whole square by 16 is equal to 1. இதை ஹைப்பர்போலான்னு சொல்லி நாம் ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹைப்பர்போலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு இதை நான் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இது எதுக்கு ஈக்குவேட் ஆகிருக்கு பாருங்க, இஸ் ஆஃப் த ஃபார்ம். என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஒய் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹச் வேல்யூ கே வேல்யூ ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஸோ ஹியர் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹைச் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஹைச் இருக்குது, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, மைனஸ் ஹச் பிளேஸில் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு -1. கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே மைனஸ் 2 இருக்குது. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 2. ஒய்யோட பேராக இருக்கிறது தான் கே, எக்ஸோட பேராக இருக்கிறது தான் ஹச். தேர்ஃபோர் சென்டர் h comma k is equal to h comma k minus 1 comma 2. ஸோ சென்டர் ஃபஸ்ட்டு நாம் கண்டுபிடிச்சாச்சு, சென்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதிலிருந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவேட் பண்ணலாமா. அண்ட் ஏ ஸ்கொயர் 25 and b square 16. Therefore a is equal to 5, b is equal to 4. ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ இருக்குது அப்படின்னாலே நம்ம எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1. ஹியர் இது ஒரு ஹைப்பர்போலா அப்படிங்கிறதுனால இ ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ பி ஸ்கொயர் வேல்யூ 16 இஸ் ஈக்குவல் டு a square value 25 into e square minus 1. e square minus 1 is equal to 16/25. e square is equal to 16/25 minus 1 right hand side வந்துச்சுன்னா plus 1. ஸோ நான் 25 இங்கே எல்சிஎம்மாக எடுத்துக்கிறேன். 16 plus 25. ஸோ இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 41/25 அப்படின்னு கிடைக்கும். 41/25. தேர்ஃபோர் இ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √41/5. 41க்கு ரூட் வேல்யூ கிடையாது. ஸோ √41/5. இதுதான் எசென்ட்ரிசிட்டி.
நெக்ஸ்ட்டு எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்ம ஏஇ கண்டுபிடிப்போமா. ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ 5ன்னு நமக்கு தெரியும். ஸோ ஏ வேல்யூ இன்ட்டு இ வேல்யூ. ஸோ ஏ வேல்யூ 5 இன்ட்டு இ வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் √41/5. ஸோ ஹென்ஸ் we can cancel 5. So the answer AE is equal to √41. Next A by E. Direct traces கண்டுபிடிக்கிறதுக்காக A by E. A value 5ன்னு தெரியும் by E value √41/5 which is equal to இந்த 5 மேலே வரும்போது 25 ஆகிடும். 25/√41. Hence A by E is equal to 25/√41. ஸோ E வேல்யூ AE வேல்யூ A by E வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் ரெப்ரசன்ட் பண்ணும் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணால் தான் நான் என்ன கண்டுபிடிக்க முடியும், ஃபோக்கி வெர்டிசஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள் நான் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்டர் தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். -1, 2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ -1, 2 இதுதான் சென்டர் சி. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை பாஸ் ஆகி தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வரும். ஸோ அது இப்படி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக வருமா ஆர் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக வருமா அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன் தான் டிசைட் பண்ணி. இதில் பாருங்கள் y² தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வரப்போகுது. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். இந்த லைனில் தான் நமக்கு சென்டர் ஃபோக்கஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ ஹைப்பர்போலா மஸ்ட் பி இப்படி தான் இருக்கும். இந்த லைனில் தான் ஹைப்பர்போலா இருக்கும். ஸோ இப்போ ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் தெரிஞ்சிடும். ஸோ ஃபோக்கஸ் எஸ் டேஷ், வெர்டெக்ஸ் ஏ டேஷ், டைரக்ட்ரீசஸ் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் சென்டர் பாயிண்ட் நமக்கு தெரியும் -1, 2. The distance between center to focus, ஃபோக்கி கண்டுபிடிக்கிறதுக்கு the distance between center to focus is AE. Distance between center to focus is AE. ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏஇயை ஆட் பண்ணோன்னா இந்த ஃபோக்கஸ் கிடைக்கும், ஏஇயை மைனஸ் பண்ணால் இந்த ஃபோக்கஸ் கிடைக்கும். பட் இந்த சென்டரில் 2 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். -1 ஒரு பாயிண்ட் இருக்குது, 2 ஒரு பாயிண்ட். ஸோ இதில் எந்த பாயிண்டோட ஆட் பண்ணணும், இந்த ஹைப்பர்போலாவோட டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதுனால ஒய் கோஆர்டினேட் 2 இருக்கா, இந்த 2வோட தான் நான் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஃபோக்கி பாருங்கள். ஃபோக்கி இஸ் ஈக்குவல் டு -1, ஒய் கோஆர்டினேட் 2 தானே. ஸோ 2வோட தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ போடணும். ப்ளஸ் ஏஇங்கிறது ஒரு ஃபோக்கஸ், minus AEங்கிறது another focus. So which is equal to -1, 2 plus or minus AE value √41. So √41. So √41 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அந்த 2 பாயிண்ட்டும் -1, 2 plus √41ங்கிறது ஒரு ஃபோக்கஸ், -1, 2 minus √41ங்கிறது இன்னொரு ஃபோக்கஸ். ஏன்னா நமக்கு √41ஓட வேல்யூ தெரியாது. ஸோ இதோட நாம் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ். வெர்டிசஸும் சேம் தான். -1, 2வோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ போடுறேன் அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு வெர்டெக்ஸ் வந்து ஏ. சென்டர்லேருந்து ஏயை ஆட் பண்ணால் இந்த வெர்டெக்ஸ் கிடைக்கும், மைனஸ் பண்ணால் இந்த வெர்டெக்ஸோட பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதிலே ஒய் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கனால ஒய் கோஆர்டினேட்டோட நான் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறேன். ஸோ ஏ வேல்யூ நமக்கு தெரியும். ஏ வேல்யூ என்ன, 5. ஏ வேல்யூ 5 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், வெர்டிசஸ் which is equal to -1, 2 plus or minus 5.
-1, 2 + 5ங்கிறது ஒரு பாயிண்ட், -1, 2 - 5ங்கிறது ஒன் மோர் பாயிண்ட். ஸோ -1, 2 + 5னா 7ஆ, -1, 7, இது -1, -3. ஸோ 2 வெர்டிசஸும் நமக்கு கிடச்சிச்சு. ஃபைனலாக டைரக்ட்ரிசஸ். டைரக்ட்ரிசஸ் பாருங்கள், நமக்கு இந்த டைரக்ட்ரிசஸ் ரெண்டுமே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஸோ நம்ம y = அப்படின்னு எழுதுவோம். y = the center to directrix உள்ள distance a/e. the distance between center to directrix is a/e. ஸோ y இந்த சென்டரில் எந்த பாயிண்டோட ஆட் பண்ணணும், 2ஓட தானே ஆட் பண்ணணும். ஸோ 2 + a/eங்கிறது இந்த டைரக்ட்ரிக்ஸ், 2 - a/eங்கிறது இந்த டைரக்ட்ரிக்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக டைரக்ட்ரிக்ஸ் இருக்கிறதுனால y = அப்படின்னு எழுதுவோம். ஸோ y = 2 ± a/e. Directrices y = 2 ± a/e. Therefore y = 2 ± a/e value 25/√41. So 25/√41. இதை நாம் தனித்தனியாக பிரிச்சினாலும் எழுதிக்கலாம். அதாவது y = 2 + 25/√41 அப்படின்னு 1 and y = 2 - 25/√41 இப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு டைரக்ட்ரிசஸ், வெர்டிசஸ், ஃபோக்கி வேல்யூ கிடச்சிச்சு. டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது என்ன கொனிக் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்.